ஹர்திக் இனிமே கேப்டன் இல்லை, புதிய கேப்டனை அறிவிக்கும் மும்பை. ரோஹித் சர்மாவிடம் இருந்த கேப்டன் பதவியை ஹர்திக் பாண்டியாவுக்கு கொடுத்ததை பலமும் விமர்சித்து வருகின்றார்கள். இன்னமும் ரோஹிம், பும்ரா, சூரியகுமார் யாதவ் போன்றவர்கள் ஹர்திக்கு வாழ்த்துக்களை கூறவில்லை. பல்வேறு எதிர்ப்புக்கு இடையே கேப்டனாக செயல்பட்டு வரும் ஹர்திக் பாண்டியா மும்பைக்கு ஹாட்ரிக் தோல்வியை பெற்றுக் கொடுத்து உள்ளார். இது கடும் விமர்சனங்களை பெற்று வருகிறது. தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணி முதல் 3 போட்டிகளில் தோல்வியை சந்தித்து இருப்பது பெரிய பிரச்சனை கிடையாது என கிரிக்கெட் விமர்சனங்கள் கருதுகின்றார்கள். இருப்பினும் ஹர்திக்கின் கேப்டன் பதவி ஆபத்தில் தான் இருப்பதாக கூறப்படுகிறது. மும்பை இந்தியன்ஸ் அணி எப்போதுமே அதிரடிக்கு பெயர் போனது. தற்போது ஹர்திக்கை அதிரடியாக கேப்டனாக நியமித்து உள்ளனர். ஆனால் ரசிகர்கள் மற்றும் ரோஹித் போன்ற வீரர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதால் மீண்டும் அதிரடி முடிவை எடுக்க தயங்க மாட்டார்கள் என மனோஜ் திவாரி பேசியுள்ளார். மும்பை இந்தியன்ஸுக்கு அடுத்த போட்டிகளில் ஏப்ரல் 7ஆம் தேதிதான். இன்னமும் 5 நாட்கள் இருக்கின்றது. இந்த 5 நாட்களில் மீண்டும் ரோஹித் சர்மாவை கேப்டனாக நியமிக்கிறோம் என அந்த அணி நிர்வாகம் அறிவிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் இதனை சில சேர்ஸ் மூலம் தான் தெரிந்து கொண்டேன் எனவும் மனோஜ் திவாரி பேசியுள்ளார்.